இந்த விஷயங்கள் அனைத்தும் சம்மந்தப்பட்டவையை போய் சேர வேணும். சம்மந்தப்பட்ட உடனடியாக அந்த புள்ளியோட ஃபோன் எடுத்து கதைச்சு அவாக்குரிய பணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செலுத்த வேணும். இன்றைக்கு தான் நான் அந்த புள்ளியோட உண்மையிலேயே கதைக்கிறேன். அப்போ சரியாக கவலைப்படுது. இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற உங்களுக்கு உதவி செய்கிறேன் மேலே இல்லையம்மா, நான் இதெல்லாம் முடிய வேலைக்கு போகணும். நாங்கள் எதிர்பார்க்கலையே அப்போ நீ நல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. அம்மா. இன்றைய தினம் நாங்கள் உங்களோட கனடாவில் இருக்கக்கூடிய எங்களோட அன்புறவு ஒரு அக்கான்ற கதையை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அவள் எவ்வளவு தூரம் ஏமாந்திருக்கிறா, அதுவும் யாரால் ஏமாந்திருக்கிறான்ற ஒரு விஷயம் இருக்குது. பல கோடிக்கணக்கில் நம்பி ஏமாந்திருக்கிறா. அந்த விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். நேரடியாக அடுத்து எனக்கும் சொன்னவா, அதே நேரம் அம்மாக்குமே சொன்னவா. இப்போ அம்மா அது என்ன மாதிரி பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்ல போகிறேன். அம்மா அவங்க தரப்புல இருந்து சொல்லுங்க. அப்போ நான் அந்த தரப்புலேருந்து சொல்கிறேன். இந்த தரப்புலேருந்து அந்த பிள்ளை தரப்புலேருந்து தான் நான் சொல்கிறேன். பாவம் அந்த பிள்ளை என்னென்னு சொன்னால், அந்த பிள்ளை கனடாவிலே இருக்குதான். அவாவே 37 வயதுலாம் கல்யாணம் கட்டினான். அவன் பேர் என்ன? அவன் அந்த பேர் சுசி என்று சொன்னான். நான் தான் மறந்து போனது தெரியாது. சுசி என்று சொன்னவன் யாழ்ப்பாணத்தில் ஒரு பேர் சொல்லுவாள், சுண்டுக்குழியோ சுழிபுரமோ சுண்டுக்குழியோ ரெண்டத்தான் ஒரு ஊர் தான். அப்படியான ஊரில் சேர்ந்தவா கனடாவில் கல்யாணம் கட்டி அங்கேயே இருக்கிறா. அப்போ அவள் என்னென்னு சொன்னால், தான் அங்கே போனதுலேருந்து தன் மக்களுக்கு இங்கே உள்ளவைக்கு உதவி செய்யணும் கொள்ளணும் மட்டும் ஆசை தானே. அங்கே உள்ள வேண்டிய விருப்பமே அதுதானே அவன் சொன்னவன் எனக்கு. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு போய் உழைக்கிறத மக்களுக்கு எங்கள் ஊர் மக்களுக்கு எங்கள் நாட்டு மக்களுக்கும் செய்வோம்ன்ற ரீதியில் முதலாவது தண்ட உறவுகள் செத்த உறவுகள் மூலம் துவங்கி இருக்கிறான். அப்போ எல்லாருக்கும் நல்லா கொடுக்குறான் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே வேண்டிய தங்கச்சி அம்மா அப்பா அப்படி எங்களுக்கு தானே அவர்களுக்கெல்லாம் கொடுக்குறான். கொடுத்து கொண்டிருக்க ஒரு நாள் தங்கச்சி எடுத்து கேட்டாவாம், இந்த மகள் ஒன்று வெளிநாட்டுக்கு வரதுக்கு விரும்புகிறா, நீ எடுத்து விடண்டு சொன்னாவா. நான் எடுக்கிறது கஷ்டம், படித்து ஏதோ விசா ஒன்று கொடுப்பாங்களாம் மாணவர்களுக்கு, அது மூலம் மாறுதண்டா நான் மிச்சத்தை செய்யணும்னு சொன்னாவா. இது படிச்சா ஸ்டூடெண்ட் விசா மூலமா வெளிநாட்டுக்கு போக முடியும். அதைத்தான் அந்த பிள்ளைக்குமே சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாமே செய்யறதுன்றது கஷ்டம் தானே. அப்ப அந்த விஷயத்த சொல்லிச்சுனமா அவங்களுக்கு கொஞ்ச நாளையால அவங்களுக்கு அந்த விசா வந்துட்டுதான்னு சொல்லி. அப்ப இதையும் நம்பிட்டு பாவம். நம்பினா கொஞ்சம் காசு தானே, அது வேண்டா கொஞ்சம் தானே, மற்ற சில அப்படித்தான் வரும் ரெண்டு ஓமண்டு சொல்லி இன்னொன்று பேருந்து சொல்லிச்சுனமா இல்லை ஒரு கொஞ்சம் காசு நீ மாறித்தான் நாங்கள் போய் தரலாம அனுப்பி போட்டோம். இப்போ கொஞ்சம் மட்டும் தான் கேட்டிருக்கேன், தரலாமட்டும் கேட்டிருக்கேன். அப்போ அவ்வாட்டும் அவ்வளோ பெரிய தொகை இல்லை. அவள் அப்போ என்ன செய்திருக்கிறா, பிள்ளை வரப்போகுது உழைக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையில் வட்டிக்கு எடுத்து கொடுத்துருக்குறான். எவ்வளவு காசுன்னு சொன்னால் 1,40,000 கனடியன் டாலர். அவள் கொடுத்த காலத்தில் 2018ஆம் ஆண்டு கொடுத்தவா. அப்படி கொடுத்த காலத்தில் அந்த ஒரு டாலருன்ற பெறுமதி 300 ரூபா. அன்றைக்கு 1,40,000 பல கோடி. அதுக்கு அவ்வளோ கோடி பணத்தை தன் தங்கச்சி மகளுக்காக கொடுத்துருக்கிறா. திருப்ப தருவினம். அப்போ அவாண்ட இது என்னண்டா, நீங்கள் தரமாட்டோம் எங்களுக்கு இப்படி உதவி செய்யணும்னு சொல்லுங்கள். தன்னால் முடிஞ்சதை செய்திருக்கும் இல்லை. பாவம் மாறிட்டாண்டு கேட்ட முட்டதுல அவன் மாறித்தான் கொடுத்துருக்காங்க. வட்டிக்கு எடுத்து கொடுத்துருக்குறான். கொடுத்தால் அவள் அந்த பிள்ளை போய் சேர்ந்துட்டு அந்த பிள்ளைய தொடர்ந்து அடுத்த பிள்ளை போட்டுது, அடுத்த பிள்ளை போட்டுது, 3 பிள்ளையும் போட்டுது. கொடுத்த பாடு இல்லை. அது இந்த காசை கொடுத்த பாடு இல்லை. அது வட்டிக்கு மேலே வட்டி காட்டி நொந்து போச்சு பாவம் அந்த பிள்ளை. ஒரு மாதத்துக்கு $1,000 மேலே கனடியன் டாலருக்கு மேலே வட்டி கட்டி கொண்டிருக்கிறா. இப்போ 1000 சொன்னால் இங்கே லட்சக்கணக்கில் அவள் அந்த கொடுத்த கடனுக்காக வட்டி தஜ்ஜலா அந்த அவைய சும்மாண்டு கேட்டுருந்தா தன்னிட்டு இருக்கிறத கொடுத்து விஷயம் முடிஞ்சிருக்கும். இது மாறித்தானே தர சொல்லி கேட்டா. அப்போ கட்டாயம் திருப்பி கொடுக்கணும். ஒரு பக்கம் கொடுத்து மாந்து போய் பாவன் 2 முளைச்சு புருஷனும் பஞ்சாதிமா உழைச்சி அந்த கடனையும் வட்டியைத்தான் கட்டுதல். அவ்வளோதான் வட்டையில்லாத அப்போ கட்டி கொண்டு கேட்க சொல்கிறான். சார்பா நாக்க சொல்லிதான் இங்கே இருக்கிற காணிகளை எல்லாம் பிடிக்கிறாங்க, என்ன செய்ய போகிறான்னு கேட்க அந்த காணியை விற்கவும் விருப்பம் இல்லை, தண்டை சொந்த காணியில். அப்போ கிடக்கட்டும்னு சொல்லி போட்டு தாய்க்கு அட்டோனி பவர் கொடுத்துருக்குறான். தண்டை தாய்க்கு கொடுத்தா அவள் தண்டை மாதிரி வச்சிருக்கலாம், இந்த காணின்னு சொல்லலாம் தானே என்ற அந்த அதுக்காக கொடுத்துருக்குறான். கொடுத்தோன்னா அதையும் விடையில அதையும் தாயிட்ட ஒரு மாதிரி புத்திகளை சொல்லி கிள்ளி கொடுத்து அந்த சகோதரங்கள் அந்த காணியை வேண்டி ஏதோ 1,30,00,000 1 கோடிக்கு மேலே விற்று போட்டுக்கிறான். இதுவும் பார்க்க சொல்லிடுறான். இப்படி விற்றதன்னு சொல்லிடுறான்.
அப்போ இதுகள் ஒன்றும் தெரியாமல் இருக்கே யாரோ வந்து சொல்லிட்டுனா இந்த காணியெல்லாம் மதில் போடுவின நீ என்ன இருக்கிறான்னு கேட்க அது அங்கே குத்தகைக்கு கொடுத்துருக்கணுமா தமிழன் சொன்னாராம் தமிழ் வாங்குறான் அவருக்கு அவர் சொன்னாராம் அது குத்தகை கொடுத்து கூடாது வேந்து நான் அறிகிறேன்னா அது காணியும் வித்தாச்சுன்ட்டு. அப்போ இவ்வளவு சூழ்நிலையில அந்த புள்ள தான் பிரச்சனை பட்டு கொண்டு கேட்க அவருக்கு வருத்தம் வந்துட்டு மனுஷனுக்கு வருத்தம் வந்தோன்னா சாதாரணமான வருத்தம் இல்லை கிட்னி ரெண்டும் இல்லை பிரச்சனை 2 கிட்னியும் பிரச்சனை செயல் இழந்துட்டு பிரச்சனை சொல்லி அந்த மருந்துகள் எல்லாம் வீடியோ கொள்ள காட்டுங்க வயர்கள் அதுகள் இதுகள் எல்லாம் அம்மாவோட வீடியோ கொள்ள அவருக்கு அப்போ வைத்தியம் நடந்து கொண்டு இருக்குது நடுவு ஆஸ்பத்திரிகளை வச்சுக்கிறோன்னா அங்கே காசுகளுக்கு கூடலாம் அவருக்கு ஏதோ 100 ஏதோ தான் வருதாம் அந்த காசு வருத்த காசு அதை வச்சு தான் அதுக்கு 31 வயசுல கல்யாணம் கட்டினதான் 38 வயசுல 39 வயசுலாம் குழந்தை பிறகு ஒரு பொம்பளை பிள்ளை அதுக்கு இப்போ 15 வயசுண்டா பாருங்க அந்த பிள்ளை படிச்சு கொண்டிருக்குது. ஆனா இவ கடன் கொடுத்த பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து 3 பேருக்குமே கல்யாணம் நடந்துட்டு ஒரு பிள்ளைக்கு தான் நான் கல்யாணம் நடந்து ஒரு பிள்ளை இருக்காமன்ட்டு அந்த கல்யாணம் கல்யாணம் பெருசா தெரியாது அதை பற்றி நான் கேட்கவும் இல்லை அவ சொல்லவும் இல்லை. அப்போ அவையிட்ட கேட்க அவ வந்து காசுன்ற கதையே இல்லையா இப்போ இதுக்கு என்ன செய்யலாமன்ட்டு அது யோசிக்குது பாவம் யோசிச்சு கொண்டிருக்கு ஒரு வழியும் அதுக்கு செய்ய இயலாது. இப்போ அது என்னன்னு சொல்லுதுன்னு சொன்னால் அவரை பார்க்கறதுக்காக தானும் வேலை இல்லை வீட்டில் வச்சு பார்க்கணும் இல்லை அந்த இதுகளை காட்டுச்சு மருந்துகள் அந்த வயிறுகள் அந்த இதுகள் குழாய்கள் மாதிரி எல்லாம் வச்சிருக்கு வீட்டில் வச்சு அது எல்லாத்தையும் தான் பயன்படுத்தி அந்த அவற்றை வைத்தியத்தை வீட்டில் டாக்டர் மாதிரி சிவாசோட செய்யும் என்ன அப்போ செய்து கொண்டு இருக்குது பயங்கர கஷ்டம் பாவம் வட்டி ஒரு பக்கத்தால் கட்டணும். இப்போ 3 வருஷமாக வட்டி கட்டாமல் விட்டுட்டுதான் அவ சொல்லினமா நீ இந்த 3 வருஷத்து வட்டியையும் கட்டி முதலையும் கட்டணும்னு சொல்லி இவைக்கு அந்த கதைக்கிடமே இல்லையா. அப்போ அது புள்ளைய படிப்பிக்கிறதோ இல்லாட்டி கடனை கட்டுறதோ 2 பேரும் இல்லை வேலை இல்லை 2 பேரும் வேலை இல்லாமல் இருந்தால் கூடி சுமார் மாதிரி எங்களுக்கு சமாளித்து சின்ன வேலை செய்தால் சாப்பிடலாம் அவருக்கு பெரிய வருத்தம் இல்லை. அப்போ இப்படியான சூழ்நிலையில் அந்த சொந்தக்காரர் யோசிக்க வேணும் இதை நாங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஆக்களுக்கும் அவன் ஊராக்களுக்கும் சொல்லியிருக்கும் தானே என்ன இன்றைக்கு அதில் காணி இருந்தால் கூடி அன்றைக்கு இந்த விலைக்கு விற்றவே இன்றைக்கு 4-5 கோடி போயிருக்கும் நிறைய காசு போய் அந்த காணியை நீங்கள் விட்டுருந்தா கூடி அது விற்று போட்டு அந்த கடனை கட்டி மிச்சத்தை வச்சு தண்டை இதுகளை பார்த்துருக்கும் தானே. அப்போ பாவம் தயவு செய்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா நாங்கள் உங்களை புற கதைக்கையில் நீங்கள் இலங்கையெல்லாம் இருக்கிறீர்கள் அதுவும் சுழிபுறமோ ஏதோ தான் சொன்னவா அந்த பிள்ளைன்ற காசை நீங்கள் இந்த கணக்கை இல்லாட்டிலும் 3 பிள்ளைகள் வெளிநாட்டில் நிற்கிறேன் வேண்டினீங்கள் தானே அது இவ்வளவு கஷ்டப்படுதல்லோ உங்களுக்காண்டி பெற்ற உறவுகளுக்காண்டி அது அவ்வளோத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு எல்லாம் அனுப்பி கொண்டிருந்தது தானே. அப்போ இதை காட்டி அந்த பிள்ளைய நீங்கள் வேண்டக்கூடாது தயவு செய்து அதுன்ற காசை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுங்க. இந்த வீடு விற்றது அந்த காணி விற்றதுன்ற பிரச்சனையும் அதோட சேர்ந்து கதைச்சு மனவருத்தப்படுத்தாதீங்க வேண்டு சொன்னால் அதுகள் பாவம் இங்கே நாங்கள் சுதந்திரமாக சிறகடிச்சு பறந்து திரிகிறோம் அதுகள் அங்கே பூட்டின வீட்டுக்கையும் பூட்டின தேசத்துக்கையும் அந்நிய தேசத்தில் போயிருந்து எங்களுக்காக தந்த உறவுகளுக்காக அந்த பிள்ளை உழைக்கிறோம் எவ்வளவுகளுக்கு ஆசாபாசம் இருக்கும் தங்கண்ட ஒரு கோயில்கள் தங்கண்ட ஒரு சேர்ச்சிகள் தங்கண்ட ஒரு அதை கண்டு இருக்குந்தானே ஆசைகளையும் துறந்து தான் அங்கே போய் நின்று உழைக்க நாங்கள் இங்கே உள்ளாக்களை ஏமாற்றக்கூடாது இல்லை. அப்போ பாவம் புண்ணியம் கிடைக்கும் அதில் காசையும் நீங்கள் கொடுத்து அதில் காணி விற்ற காசையும் நீங்கள் சில நேரங்களில் பங்குகளை இல்லை அவாண்டி அட்டோனி பவர் தேவைப்பட்ட முறையில் அது அவாண்ட குழுமைகளாக தான் இருக்கும் என்ன அப்படித்தான் இருக்கும் நினைக்கிறேன். இங்கே உள்ள வேண்டிய பங்கு இருந்தால் இதை சமாளிக்கலாம் இல்லை பிடிக்க வரவங்களுக்கு. அப்போ அவா கொடுத்தா அப்போ தாய்க்கு 85 வயதான் பெரியம்மாவுக்கு 90 வயதான் டீச்சர் பென்ஷன் ஆகிட்டாலாம். அவையெல்லாம் படித்த உத்தியார் தான் நம்ம சொல்லிக்க பார்க்க தெரியுது. அப்போ இப்படி ஏன் அந்த பிள்ளைய மாற்றி இப்படி செய்யுது எங்களுக்கு இல்லையா தெரியாது. இது வந்து அந்த அக்கா சொன்ன விஷயங்களை வச்சு கொண்டு தான் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். நம்ம சொல்லிக்கையும் மற்றவர்கள் ஒருத்தட்ட பேரூர் எதுவுமே வந்து சொல்ல வேண்டாம். இந்த காணொலியை பார்த்து ஒரு மாற்றம் நடந்து எந்த வாழ்க்கையில் ஒரு திருப்பம் நடந்தால் அது எனக்கு சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தோம். சொல்கிறாங்க அப்பவும் அதையே கொஞ்சம் நோக்கடிக்க விரும்பவே இல்லை. பாவம் அது இந்த பேர்களையும் சொல்லுவானண்டாகும். இப்போ அவன் அந்த பேர் நடந்த சம்பவங்களை இந்த உங்கள்கிட்ட இதை பார்க்குறாக்கள் அவன் இந்த உரிமையான ஆக்களுக்கு கொண்டே சேருங்க. அவள் இதை பார்க்கறதுக்கும் பார்த்து போட்டு அவளோட தொடர்பு கொண்டு அவளுக்குரிய விசைகளை அடைச்சி அவள் இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருப்பாள். சரியான கரைச்சல் படுறா. நாங்கள் சொல்லுவோம் வெளிநாட்டுக்காரர் எல்லாம் அவங்க ஜாலியாக ஏசி உங்களை இருக்கிறோம்னு இப்படியான ஆக்களும் இருக்கிறோம்ன்றது இப்போ எங்களுக்கு எப்போ தெரியும். ஆனால் இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதுகள் பேர் அந்த பிள்ளை
அது தண்டை ரத்த உறவுக்காரர் கனம் பண்ணது இப்படித்தான் ஒவ்வொருவரும் எங்கள்கிட்ட ரத்த உறவுக்காரர் இப்படி செய்துட்டா அடுத்த வீட்டை போய் மாட்டுப்படும். கண்டிப்பா அது ஒரு தவறான ஒரு விஷயம். ஆரம்பத்துல பிழைக்கிறதே இந்த ரத்த உறவுகள். அதுகள்லாம் இப்படி பண்ணோன்னு இது எனக்கு சொல்லு இந்த பிள்ளை இல்லை சில பேர் அப்படியும் கதைச்சிருக்கிறான். அவ இப்ப கூட கதைக்கு தங்க உறவுகளை பத்தி விட்டு கொடுக்காம தான் கதைச்சிருந்தவ. ஆனா தான் கஷ்டத்துல இருக்கிற நேரத்துல வந்து கண்டிப்பா கை கொடுக்கணும். தான் கொடுத்த கடனை தான் நம்ம திருப்பி கேட்கிறோம். வேற ஒன்றையும் கேட்கிறோம். அந்த காசா வாட்ட வேண்டின காசா வட்டிகள் முதல்களோட உழைக்கைக்கு அதுக்கு எவ்வளவு அது பொறுமதியோ அதுன்ற கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா அதுவும் வட்டிகள் முதல்வரும் சேர்த்து கட்டி போடுமில்லை. வெளிநாட்டிலையும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது மக்களுக்கு என்றதை நாங்கள் இப்போத்தான் அறிகிறோம். அப்போ அதுக்கு தக்கன மாதிரி நடந்து தயவு செய்து அந்த புள்ளிகளும் சில நேரங்களில் வெளிநாடுகளில் நிற்கிற அந்த வேண்டி கொண்டு போச்சுகளோ அதுகளும் இதை பார்த்தா அவள் அந்த காசை திருப்பி கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய மனசோட அதை இருக்கா கொடுங்கோ. நான் அதை அங்கே அதை வெளிநாட்டில் நிற்கிற பிள்ளைகள நாங்கள் கூட சொல்லிடலாது அம்மா அப்பா தானே வேண்டினோம் அவள் சொல்ல வேணும். அவள் சொல்ல வேணும் நாங்கள் உங்களுக்கு அவள் செய்தவள் நீங்கள் இதை கொடுங்கோ உள்ள எல்லாட்டிலும் உங்களுக்கு அனுப்புறது இல்லைன்றாலும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி நீங்கள் அது வேண்ட கடனை கொடுக்கலாம். இப்போ ஒழுக்கிட்டு இருக்கணும் பாவம் அதுகள் இந்த உண்மையாக அந்த வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் பாவம். அதுகள் என்ன செய்யுதுகள் இது எந்த பிள்ளைக்கு மட்டும் நடக்கையில் எத்தனையோ பேருக்கு அந்த உறவினர்கள் செய்கிறதால அதுகள் மனம் நொந்து போய் ஊருக்கு வரைக்கும் வீட்டை வீடு வழியாக போகக்கூடாது. சும்மா நாங்கள் சின்னதங்களாக கதைக்கிற வேண்டிய வீடு வழியாக போகணுன்ட்டு போகுதுவாள். அங்கே போனால் இதை விட மோசமான அப்போ அப்படியும் சூழ்நிலை நடக்குதுன்னு சொல்லுவாள். ஒரு வெளிநாட்டில் இருந்தோ ஒரு பெண் ஒரு ஆள் தான் வந்து இலங்கையில மாட்டுப்பட்டு பெரிய சீரழிவுப்பட்டுட்டு போனதை வந்து ஒரு செய்தித்தளத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதை வச்சு தான் வந்து அம்மா அந்த கதையை சொல்லுவாங்க. அதான் அப்போ அப்படி பெரிய விஷயங்கள் எல்லாம் இங்கேயும் நடக்குது. அதுக்கு நொந்து போயிருக்கிறதுகளை நோவடிக்காமலுக்கு நாங்கள் இது எல்லாத்தையும் விரிவாக கதைப்போம் அப்படி சொன்னான். அன்றைய சொன்னான் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தாங்கோ இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் துணிஞ்சு நாங்கள் இறங்கி கதைப்போம் பிரச்சனை இல்லை நடக்கிறது தான் நாங்கள் கதைக்கிறோம். அப்போ இப்படித்தான் இந்த கதைகளோட வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. அதுகளை வெளிநாட்டில் நிற்கிறது 2 பெரிய கோடீஸ்வரனாக இருக்குதுன்னு நிற்காதீங்க. இங்கே நாங்கள் எங்கள்ட இலங்கையில் இருக்கிறார்கள் இல்லை செல்ல செழிப்பு அதுகளுக்கு இல்லை. அது கதைக்கிறத வச்சு பார்க்க விளங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கண்ட ஒரு மகன் போயிருக்கிறார். மாச்சிலா வலிக்கு பாவம் போயிருக்குது. இது வரைக்கும் 2 வருஷமாக தான் அது பூனை கடன் கட்டி முடியலையா. பூனை கடன் கட்டி முடியலையா சிட்டியான பனியாம் சாப்பாடு இல்லையாம் வருத்தமாக அப்படித்தான் சீரழிவுப்படுதுகள் என்ன. சில சொந்தக்காரர் அதை அப்படி விட்டுட்டு தாங்கள் இங்கே அந்த மாதிரி வாழணும். அப்போ எல்லாத்தையும் கதைக்கப்புறம் எங்களை போய் தங்களுக்கு போகிற வேலையிலேயே உண்டு போகிற வேலையிலேருந்து எங்களை தேடி நீங்க சொன்ன அந்த அவர் வந்து தானா விரும்பித்தான் போனேன் அப்படியானாக்களும் இருக்கு. எல்லா இடத்துலயும் சொந்தக்காரர் இருக்கிற சொல்லலாது தாங்களா விரும்பி போகக்கூடியாக்களும் அவர் தான் விரும்பி பெற்றார் பாவம் போகண்டாண்ட விரும்பித்தான் அந்த தம்பி அதுவும் பாவம் தங்கண்ட குடும்பத்தோடு மாத்திடலாம் இருந்து வாழ்றதா கஷ்டம் தானே. அப்போ அப்படித்தான் நினைச்சு கொண்டு போறது. நாங்கள் ஒரு ஆள் போனா எங்கள்கிட்ட சொந்தங்கள் அம்மா அப்பா அப்படி தெரியாது அப்படி எந்த நினைச்சு கொண்டு தான் போகிறது. போனால் அங்கே இந்த சிக்கல் அப்போ அதுகள் ஏதோ பெரிய இதாக இருக்குதுன்ட்டு இங்கே உள்ளவங்கள்ட சொந்தங்கள் அதுகள்ட சொந்தங்கள் பறிக்குதுங்க. இது நியாயமான விஷயம். வாழ்க்கை ஒரு குறுகிய காலம் ஒரு இவ்வளவு துண்டுதான் திரும்பி பார்க்க சரி. நாங்கள் இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்க சரி எல்லாம் போடும். இவ்வளவு நோய் இவ்வளவு புனி இதுக்குள்ளேயே அந்த இந்த இதுகளெல்லாம் நடக்குது. சகோதரங்கள்டா இன்னும் ஒற்றுமையாக இருக்கும். அந்த பிள்ளை ஏணியானுண்டு உங்களை துவர்த்தி விட்டுது. ஏறினோன்னா காலால் தட்டி விடலாமோ யோசிச்சு பாருங்க. ஒரு சரியான விஷயமா சரி அவ்வளோ கோடி காசை தான் வாங்கி வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்கள ஒரு பக்கம் அவைக்குன்னு இருந்த காணியையும் ஒரு அட்வான்டேஜ் வாங்கி அதை விற்று அதில் இருந்து காசை பற்றி இப்போ அவைக்கு அந்த எதுவுமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே வந்து ஒரு வரைக்கின்ற மாதிரி அது ஒரு பிள்ளையான விஷயம் இல்லை. அதுதான் அது பாவம் சொல்லி கவலைப்படுது. சுற்றியான கஷ்டமான சூழ்நிலை தான் அதை இருக்குது. எல்லா பிள்ளைக்கும் 15 வயது தானே படிக்க முடியல. அப்போ அதுக்கு அதை பிள்ளைய படிப்பிக்கிறதோ அது வருத்தமாக கிடக்கிறதோ பார்க்குறதோ உண்மையாக தன்னுடைய ஆதங்கத்திலே ஆக்கும். என்ன விரும்பிய தன் தாய் மாதிரி நினச்சோ என்ன மாதிரி நினச்சோ எனக்கு தெரியாது. உடனடியாக வீடியோ கொடுத்து அந்த வைத்தியம் செய்கிற அறையை அதுக்குள்ள கிடக்கிற வயறுகளை அந்த இதுகளை பொட்டல்களை மருந்துகளை அதுக்கு எத்தனை லட்சம் வேண்டுறது காட்டினது பாவம். நாங்கள் ஐயோ கடவுளை இது நான் சொல்கிறா தான் எங்களை விரும்பி எடுத்ததுக்கு செய்வி நம்மன்னு சொல்லி விரும்பி சொன்னதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம் இல்லை. இதெல்லாம் செய்யலாம் செய்யலையோ பாப்போம்னு சொல்லி இருக்கலாம்.
எங்களுக்கு பிரச்சனை இல்லையா, நாங்கள் ஒன்றும் இல்லை, போய் சொல்ல வர போவதில்லை. ஒருத்தர் சொல்கிறதான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா உதவி இப்போ நேரடியாக நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, பாருங்க உங்கள்கிட்ட வீடியோவில் சின்ன வயதுலேருந்து உதவி செய்கிறோம். சின்ன வயசுலேருந்து உதவி செய்கிறோம். ஒரு கண்டறியாத ஆள் போனால் குதிச்சு கொண்டு ஓடி போய் காப்பாற்றி கொண்டு அங்கே அந்த ரோட்டு கிடக்குற என்ற பிள்ளை. அப்படித்தான் எங்கள்கிட்ட குடும்பம் மட்டும் அப்படித்தான் இருக்கு. எனக்கு தெரியாது, எல்லாரும் நல்லா இல்லை கூடாண்டு நான் சொல்லுவோம் வரையில. அப்போ இப்படியான சூழ்நிலையில் ஒருத்தரையும் நம்பாதீங்க, எங்களையும் நம்பாதீங்க. ஏன் நம்புறீங்க? உங்களுக்கு உங்களோட உழைப்பு, நீங்கள் உங்களோட கஷ்டப்பட்டு கொண்டு சேர்ந்து போறீங்க, யாருக்கு உதவி செய்வீங்க? அவியலுமுங்க அது சரி நாங்கள் மட்டும் முன்னேறினா காணாதுன்னு அந்த பிள்ளையும் எடுத்து விட்டது. அதுவும் ஒரு நம்பிக்கை தான், என் அம்மா தானே, என் சகோதரங்கள் தானே, ஒரு நம்பிக்கையில தான் சகல விஷயம். அந்த அம்மாவுக்கு வந்து 88 வயசுலேயே அவாவையுமே வந்து அழுத்தங்க கொடுத்து தான் செஞ்சு இருக்கிறோம். மற்றது என்ன நீங்கள் உங்களோட உருக்கங்களான இப்போ இதை பார்க்குற மற்ற வெளிநாடுகளில் இருக்கிற மற்ற ஆக்கள் தயவு செய்து உங்களோட உறவுகளுக்கோ இல்லை வேறு சும்மா அந்த உறவுகள் அண்டு இப்போ நாங்கள் சொல்லிக்கொண்டு உங்களை வந்திருக்கோம், நாங்கள் உங்களோட உறவுகள் அண்டு சொல்கிறோமில்லோ, எங்களையும் நம்பாதீங்க. உங்களை கடந்து மேலதிகமாக இருக்கோ கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ, மனுஷர் மக்களுக்கு கொடுப்போம், எங்களோட நாட்டு மனுஷர் மக்களுக்கு கொடுப்போம்டா ஒரு உழவு கிடக்கண்டா ஒரு உழவு கொடுங்க, கொடுக்க வேணும். அளவுக்கு அமிர்தம் எல்லாரோடையும் அளவுக்கு மிஞ்சி கொடுக்குற அமிர்தத்தால மிஞ்சி அது நஞ்சா மாறுது, நஞ்சா மாறி உங்களையே இடிச்சு விழுத்துது. நீங்கள் பாருங்க, இன்றைக்கு பாவம் பார்த்து உங்களோட தங்கச்சி இந்த பிள்ளை என்று வடிவான முறையில் இன்றைக்கா இலங்கை காசு, அந்த காசு 3 கோடிக்கு அம்மாவா கொடுத்தாவா சொன்னாங்களுக்கு. இந்த கோடி லட்சமே தெரியாது, கோடிக்கணக்கு என்னன்னு தெரியல, 3 கோடியா. அப்போ அதுகள் என்ன சாகுறது? ஏன் இந்த வேலை? தயவு செய்து போங்க, உடனே போங்க, அவன் அந்த ஃபோன் நம்பர் எடுங்கோ, கதையுங்கோ, ஆறுதல் சொல்லுங்கோ. அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய இதுகளை காணி வித்திகள் அந்த பிள்ளைங்க இப்போ நீங்கள் ஏதாவது எங்களுக்கு சொல்லலாம், இப்போ அது எங்களோட காணி எங்களோட பங்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படி எங்களோட காணின்றா அந்த பிள்ளைய நட்டோணி பவர் தரணும். அந்த பவர் தரவே இல்லையே இங்கே உள்ள ஆக்கண்ட காணிக்கு, அது அங்கே உள்ள ஆக்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது அவன்ற முதிய கொண்டபடியாத்தான் இதெல்லாம் சரியான வேலையை விலைக்கு வேண்டி போட்டோமோ கடவுளை, நாங்கள் கடவுளை விலைக்கு வேண்டி போட்டோமோ, இல்லாட்டி இப்படி வர காசுகள் எங்களுக்கு கடவுள் வந்து நாங்கள் விலைக்கு வேண்டுற ஆள் இல்லை. அவர் நாங்கள் கண்ணாலையும் காணல, அது கடவுள் இருக்கிற ராமண்டர் சொல்லித்தான் அந்த தான். அப்போ எங்கேயோ ஒரு சக்தி எங்களுக்கு மேலே இருக்கண்டு அதுக்கேற்ப மதிப்பு கொடுத்து இப்படியான வேலைகளை செய்யாமலுக்கு அதுகளையும் மனுஷர் எங்கள்கிட்ட சகோதரங்கள் தானே அதுகள் எங்களை இப்படி தூக்கி விட்டதுகள் கொண்டு வரணும்னு வச்சு அதோட கடனை கொடுக்குற வழியை உண்மையிலேயே பாருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லை இல்லை, நான் என்ன சொல்லுவினேன், திருடனால் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்லுவினோம். அதுபோல் நாங்களா உணர்ந்தால் தான் நாங்கள் செஞ்சது தவறு, இதை நாங்கள் திருத்தி கொள்ளணும் என்று சொல்லி நினைப்போம். இப்போ அந்த அக்கா சொன்ன விஷயத்தை மட்டுமே வச்சு தான் நாங்கள் இந்த முழுமையாக இந்த காணொலி எடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து மற்ற தரப்பில் இருக்கிறார்கள் சொல்லிவினோம், ஒரு தரப்பை மட்டும் நீ கேட்டுட்டு வந்து நீ வெளிப்படையாக காணொலி எடுக்கிறதுக்கான உரிமை யார் தந்ததுன்னு அப்பவே அந்த அக்கா சொன்னா உங்கள் யார்கிட்ட பேருமே வந்து இதுல சொல்ல வேண்டாம்ண்டு, சரியோ? அப்ப அதையுமே வந்து விளங்கி எங்களோட எடுத்து நீங்க கதை கேட்கையும் அதையுமே விளங்கி கொண்டீங்கள்ன்னு சொன்னா நல்லா இருக்கும். இதை நீங்கள் இப்படி செஞ்சிருந்தீங்கள்ன்னு சொன்னா கண்டிப்பா அந்த அக்காவுக்கு நியாயம் கிடைக்கணும். அதுக்காக மட்டும்தான் நாங்க இந்த காணொலி எடுக்கிறோம் என்ற விளக்கத்தையுமே வந்து தெரியப்படுத்துவோம். உண்மைதான் உண்மைதான், அதுதான் உண்மையான விஷயம். இப்போ நாங்கள் கதை கேட்க என்ன விஷயத்தை வந்தாலும் வெளிப்படையாக கதைக்கிறோம். வெளிப்படையாக கதை கேட்க உண்மையிலேயே அந்த அந்த கடன் மண்டின கல்விகள் எல்லாம் இருக்கிறோம் இல்லையோ அவைகளிலும் அங்கேயே இருக்கிறோம். அவைகள பேரை சொல்லி கதை கேட்க அவைகளுக்கு ஒரு தரக்குறைவான மரியாதை கடுமையாக இருக்கும். இல்லை உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு நடக்கு தெரியாது. நாங்க ஒரு பக்கத்தை மட்டும் வச்சு கொண்டு சொல்லலாம். நாங்கள் குறை சொல்ல வரையில செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது தவறு. அவ சொல்றேன், ஆனா பார்க்க உண்மையானது மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஒரு விஷயத்துல நான் அவ பிடிச்சேன், நான் அந்த காணி விஷயத்துல அந்த காணி உங்களோட காணி உங்களோட பங்கு இங்கே இருக்குமாக இருந்தால் அவனுடைய அட்டோனி பவர் தேவையே இல்லை, நீங்களே அதை விற்கலாம் செய்யலாம் கொள்ளலாம். அப்போ அதை தந்திருக்கிறான்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது, தெரியாது. இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிற காணி அக்காண்ட ஒரு பிள்ளைண்டி அக்காண்ட, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காணி 2 பிள்ளை அந்த காணிக்காரருக்கு 2 பேருக்கும் எழுதி விட்டது. அவர் தங்கச்சி வெளிநாட்டுக்கு போட்டது, அக்கா தான் தண்டை கொள்முதலே எங்களுக்கு விற்று போட்டா. இப்போ தங்கச்சி விற்கிறதுக்கு
அங்கே வெளிநாட்டில் நிற்கிறவா விற்கிறாது. அவள் வந்து தமக்கு அட்டோனி பவர் கொடுக்குறான். அது இருக்கா வில்லக்கா அது ஒண்டாத்தானே கிடந்தது பிரிச்ச வித்தாப்பில் அது பின்பக்கமாக போட்டுது. அவன் நானும் கீழே விலை போடுறேன் நீ வித்தடக்கா அவன் புள்ளி அது மனம் வந்து அந்த பிள்ளை கொடுக்குது. அப்போ அந்த பவரை கொடுக்க அந்த பிள்ளை வந்தவங்களுக்கு சொல்லுது இப்படி நீங்கள் வேண்டுறா வேண்டுங்க இப்படி நாங்கள் தங்கச்சி அட்டோனி பவர் தந்துட்டால் நாங்கள் விற்க போகிறோம். ஐயோ இது ஒன்றதே பெரிய விஷயம்டா நீங்களும் அதுக்கும் கொடுக்கணும். நாங்கள் பக்கத்தில் உள்ள ஆக்கள் ஏற்பாடு பண்ணி அதை வந்து கொடுத்தது. அப்போ அதில் இருந்தால் எனக்கு தெரியும் அந்த உரியவையால் தான் அதை விற்க முடியும். இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து அதை தங்கள் இந்த அட்டோனி பவர்ன்ற அந்த அதை கொடுக்கணும். அப்போ அது உண்மைதானே அது உண்மைன்ற முறையில் இந்த காசு விஷயம் சில நேரங்களில் உண்மையாக இருக்கலாம் என்று தான் நாங்கள் இதை கதைக்கிறதுக்கு முன் வந்தது. இல்லாட்டி வந்திருக்க மாட்டோம். அந்த பிள்ளை உண்மையானதுன்று தான் நாங்கள் சொல்கிறோம். என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளை பிடிச்ச எங்களை இந்த இவ்வளவு கதையும் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மருந்துகள் இதுகள் இன்றைக்கு தான் அந்த பிள்ளையோட உண்மையிலேயே கதைக்கிறேன். அப்போ சரியாக கவலைப்படுது. இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற உங்களுக்கு உதவி செய்கிறேன் மேலே இல்லையம்மா நான் இதெல்லாம் முடிய வேலைக்கு போகணும் நாங்கள் எதிர்பார்க்கலையே அப்போ நீ நல்லா இருந்தாலே காணும் அவ்வளவும் காணும். அது இந்த பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கொண்டு 2 பேரும் பேர இல்லாமலுக்கு அந்நிய நாட்டில் நிற்குது. அது உழைச்சதெல்லாம் மாறி கொடுத்துட்டு இல்லை மிச்சம் பிடிக்கவே இல்லை. அது மிச்சம் பிடிச்சி வைக்காமலுக்கு அப்படியே எல்லாத்தையும் மாறி கொடுத்தபடியாக அந்த கதை நடுத்தருவில்ன்ற மாதிரி அந்நிய நாட்டில் நிற்குது. அதுக்கு நீங்கள் இந்த வேலை செய்யலாமா? தயவு செய்து மீண்டும் கேட்குறேன். இந்த விஷயங்கள் அனைத்தும் சம்மந்தப்பட்டவையை போய் சேர வேணும். சம்மந்தப்பட்டவை உடனடியாக அந்த புள்ளியோட போன் எடுத்து கதைச்சு அவாக்குரிய பணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செலுத்த வேணும் என்று உங்களை விரியமாக நான் கேட்குறேன். அவ்வளவு கவலையாக கிடக்கு எனக்கு. ஏனென்று சொன்னால் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவருக்கு தான் அந்த கஷ்டம் விளங்கும். நான் சொன்னேன் ஏணி எங்களை ஒரு மேல் ஏறுறதுக்கு உதவி செய்யுது. ஏணியை வச்சு தான் நாங்கள் மேல் ஏறுறோம். இப்போ மாற்றோட மாட்டோம் ஏணியை வச்சு கொண்டு வர்றோம். மாற்றி முடிக்க தள்ளி விடுறோம். ஏணி மழையில வெயில கிடந்து நினையுது காயுது. அது திரும்பி பார்க்குறதுக்காக நேரம் கிடைச்சா தூக்கி சாத்துவியும். அது கிடைக்க தெரியும் அவங்களுக்கு இப்போ எல்லாம் நேரம். அந்த ஏணி தான் நான். அப்போ எனக்கு இதெல்லாம் பெரிய 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 விஷயமா எனக்கு ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. உண்மையா நான் அன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஏணியான்ண்டேன். அன்றைக்கு தள்ளி விழுத்தப்பட்டேன். நான் ஏணியான்ன்ற விஷயம் நிறைய இருக்குது. சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்வேன். இது என்னுடைய கதை. அது அந்த பிள்ளைன்ற கதை. அந்த பிள்ளைன்ற கதையை பார்க்க சொல்லிக்க எனக்கு கூட நான் தாரகாவை கேட்டு தான் அந்த பிள்ளை செய்வியோண்டு தாரகா என்ன கேட்குறாங்கன்னு ஓஹோ இவ்வளோ விஷயம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இப்படியானதுக்கு நாங்கள் உதவி செய்யத்தான் அப்படின்னு சொல்லி நான் உடனே முன் வந்தது என்னன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டாள் நான். அதனால் அவ்வளோதான். சரி, இப்போ என்னன்னு சொன்னால் அந்த அக்கா உங்களோட வளர்ச்சிக்காக ஒரு பக்கத்தில் உதவி செஞ்சு உங்களை தூக்கி விட்டுருக்குறா. அப்படி இருக்கீங்க அந்த அக்கா நொந்து போயிருக்கீங்க உதவி தேவையில்லை. அவள் செஞ்ச உங்களுக்கு தந்தாவி கடன் அதை திருப்பி கொடுத்தாலே தன் வாழ்க்கையை மேம்படுத்திட்டு போயிடுவா. அப்போ அதை செஞ்சாலே ஒரு பெரிய எல்லாமே சுமூகமா திருப்பவுமே உறவுகள் ஒன்று கூடிய ஏதோ ஒரு கருத்து முரண்பாடுகளால தான் அந்த உறவு பிரிஞ்சு போயிருக்கணும். அந்த அக்கான நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கணும். அதுவும் சொல்லி எடுத்து ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் கதைக்குங்க. முதல்ல சரி கடனை நான் திருப்பி கொடுக்க போறேன்னு இல்லை எதுவுமே இல்லை. எடுத்து அந்த அக்காவோட எல்லாருமே ஒரு எடுத்து கதைக்கு நிறைய பிரச்சனைகள் அந்த பக்கத்துல இருந்து சொல்லிவினோம் இந்த பக்கத்துல இருந்து சொல்லி ஒரு முடிவு கொண்டு வரும். பிறகு அந்த உறவையுமே பலப்படுத்தி கொண்டு போயிடலாமே. ஒரு உலகத்துல இவ்வளவு காலம் வாழ போறோம். வாழ்ற வரைக்கும் ஒற்றுமையா இருந்துட்டு போயிடலாமே. இப்போ இல்லை கஷ்டம் நஷ்டம் ஒருத்தருமே இல்லை. எல்லாருமே ஒரே தரத்தில் இருக்கிறார்கள். ஒருத்தர் பயப்பட வேண்டிய தருணமும் இல்லை. அது அவா பயப்பட்டு இருந்தான்னா இன்றைக்கு அவா பயப்பட்டு ஆரம்பத்தில். ஆனால் அவா பயப்படாம செஞ்சவா என்னன்னா கதைச்சு அவையோட பிரச்சனையெல்லாம் சொல்ல தயாரா இருக்குது. அவைய நம்பர் பிளாக் பண்ணிக்கிறாங்க. நம்பர் பிளாக் அதுலதான் அது பயப்படுது. அதெல்லாம் அது யோசிக்குது. நம்பர்கள் எடுக்க வேலை செய்யாட்டல். அப்போ அது என்ன செய்யும்? அந்நியரைத்தான் நாடி போகுமே. நாடுற அளவுக்கு வைக்கிறீங்க. அப்படி அந்நியரை நாடி போகைக்கு என்ன நடக்குமெண்டா இன்னும் அவையலும் ஏத்தி விட அப்படி எல்லாருமே இப்படி செய்ய மாட்டோம். இல்லை அவையலும் ஒரு கதையை சொல்ல இவா மொண்ட பிள்ளைங்க அது பிரிவாவே விரிசல் கூடவா. இப்போ என்னன்னு சொன்னா இந்த கருத்து இந்த விஷயம் உங்களோட காதுக்கு சேருமாக இருந்தால் வாய்ப்பா பயன்படுத்தலாம். வாய்ப்பா பயன்படுத்தி ஒரு தரகர் வைக்காதீங்க.
அவாவோட கதைக்கிறதுக்கு ஒரு தரகர்ன்றார் அவரை சொல்றது, அவரை வைக்காதீங்க. அவாண்ட ஃபோன் நம்பர் உங்களுக்கு எடுக்க இல்லாத பட்சத்தில் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் அவாண்ட ஃபோன் நம்பரை நேரடியாக உங்களுக்கு தாரோம். நீங்கள் உங்களுடைய அக்காவோட கதைச்சு பிரச்சனையை தீர்க்கலாம். தரகரண்டு சொல்லி இப்போ இந்த ஊருக்கு இருக்கிற பிள்ளை நீங்கள் போய் மாட்டுப்பட்டுறாதீங்க. நாங்கள் சகோதரங்கள் கதைக்கிற எங்களுக்கு தரகர் தேவை இல்லையானு அதுக்காக நாங்கள் போன் நம்பர் தர்றோம் எல்லாருமே உறுதிப்படுத்திட்டு தான் தருவோம். இல்லையாப்போ நீ நினைக்கிற மாதிரி எங்களை எல்லாம் தப்பி காட்டுறது இல்ல வேற யாரும் எடுத்துனா நான் தானே கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஒருக்கா நடந்தது? என்ன முந்தி ஒருக்கா நடந்தது, ஒரு பிள்ளைங்க நம்பர் கொடுப்போம். அதுதான் அது கடைசியில் கொடுக்கல. போன் நம்பரை கொடுக்கல சாதாரண விஷயம். உறுதிப்படுத்திட்டு தான் அதுக்கு என்ன செய்யணுமோ நாங்களும் அதை சொல்லிக்கிறதுக்கு நான் அவன் வீட்டை போய் கதைக்கவும் தயார். உதவி செய்கிறேன்னா குதிப்பேன். வெள்ளத்துக்கால நீந்தி ஓடி போய் சாமான் கொடுத்துட்டு வந்தால் நான் என்ன உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பியல் வெள்ளம் குத்தி ஓடுது ஒரு பிள்ளை இந்த வெள்ள மூட்டை உதவி செய்யுங்கன்னு சொன்னது. அந்த வயது போன அக்களங்களை புள்ளியாக்கள் வர மாட்டுதுங்க. நான் என்ன செய்தேன், சைக்கிளில் ஏற்று வராத ஆக்களுக்கெல்லாம் வீடா அந்த பிள்ளைங்க உதவியோட வீடா கொண்டு அதில் கூப்பிட்டு கொடுத்துட்டு வந்தாக்க வெள்ளத்துக்கால தள்ளி கொண்டு போய் இன்றைக்கு இந்த சுழிபுரத்தில் இருக்கிற அந்த ஆக்கள் நாங்களுக்கு அந்த அக்காவோட தொடர்பு கொள்ள போகிறோம், அந்த நம்பரை தாங்கன்னு சொன்னால் நாங்களும் அந்த புள்ளியோட கதைச்சி போட்டு அந்த சுழிபுரத்துக்கு போய் அவையை சந்தித்து அங்கே நின்று கொண்டு என் மூலமாகவே அந்த தங்கச்சி அந்த அக்காவோட தொடர்பு கொள்ள வைக்கிறதுக்கு நான் தயார். அதையும் நான் செய்வேன். அவங்கள்ட்ட வந்து நான் இதே எதிர்பார்க்கிறேன். இது ஒரு பெரிய உதவி. இதே மாதிரி எத்தனையோ பேருக்கு நாங்கள் செய்திருக்கிறோம், இன்னும் செய்ய போகிறோம், செய்வோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, இந்த விளக்கங்களை தான் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நினைச்சு நாங்கள் உங்களோட குடும்பத்தில் ஒரு மாற்றம் நடந்தா, உங்களோட குடும்பம் மட்டும் இல்லை, இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பெற்ற குடும்பங்களில் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்தால் அதுதான் எங்களோட ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். அதை சொல்லி கொண்டு நாங்கள் காணொலியை முடிச்சு கொள்வோமா? முடிச்சு கொள்ளத்தான் வேணும். இல்லையண்டில் இல்லை, நாங்கள் தொடர்ந்து கதைக்கல. அது 2000 மேலே இருக்கிறதா எங்கள்கிட்ட ஃபோனும் அடிக்கும். அது தாங்காது. இப்போ அது தாங்கும் பிரச்சனை இல்லை. நீங்க கதைங்க இப்போ மக்கள் காதுகளும் தாங்கணும். மக்கள் பார்க்க விருப்பம் இல்லாத விடுவினோம். அது நேரம் இருக்காது. உண்மையை சொல்ல போனால் நாங்கள் எடுக்கிற அந்த வீடியோவை இங்கே வழிபா கிடக்கும் என்ன மாதிரி கிடக்கிறக்கா பார்ப்போம்னா சத்தியமாக நேரம் இல்லை. உண்மைக்கு இங்கே நம்ப மாட்டேங்குது. அப்போ மற்ற ஆக்கள் பார்க்க ஓய்வாக இருக்கிற நேரம் வேண்டாம், வேலை இல்லாமலுக்கு ஒரு இதாக இருக்க மாட்டேன். நானும் வேறு யார்ட்டையும் பார்க்குறேன். நாங்களும் ஓய்வாக இருக்கமே நங்கண்டிய பார்ப்பேன். இன்னொரு ஆக்கள்லையே பார்த்தா அவைக்கும் ஒரு வளர்ச்சி அப்படியும் செய்கிறது. தாரகாக்கு குணம் அதுதான். ஓய்வாக இருக்கே பார்ப்பேன், இதை பார்ப்பேன். கூட யாழ்ப்பாண 80% தான் பார்க்குறது. அது பார்க்கும் என்னடா அவைக்கு அதை வளர்ச்சி நான் நினச்ச நீ பார்த்து தான் நாங்கள் வளர்ச்சி வேலை போய் ஒழுங்கு அதை செய்து பார்க்க விடக்கூடாது. அப்போ நல்ல மனசு தேவை. நல்ல கடவுள் யாரை சோதிக்கிறோம், யாரை சொல்லுங்க அவன் சோதிக்கிறது. நல்ல தான் சோதிச்சு கொண்டிருக்கீங்க. என்ன இல்லை, நல்ல மனசோட இருக்கிறது சத்தியமாக சோதிக்கிறேன். நான் பார்த்த அளவில் கண்ணு பேரை நான் அப்படித்தான் கடவுள் செய்கிறேன். ஏன்னா அவை பிரியமானவே சோதிப்பேராக்கும். அதை பற்றியும் தெரியாது, அவரோட கேட்டால் தான் தெரியும். அதனால கேட்போம். அந்த வீட்டை வருவாருன்னா நான் கேட்போம். கேட்டவங்களுக்கு சொல்கிறேன் என்ன விஷயம் வந்து. சரி, அப்போ என்ன வேறு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. நான் சொல்கிறது கொண்டும் இல்லை, மீண்டும் சொல்கிறேன். தயவு செய்து அந்த பிள்ளைன்ற குடுக்கல் வாங்கலை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவாக்கு அதை செலுத்தி அவாக்கு 4 ஆறுதல் வாழ்க்கையை சொல்லி உங்களுடைய அக்காவோட நல்ல அன்பாக கதைச்சு அந்த கடனை போக்குறதுக்கு அதுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதையும் படிப்பிக்கணும். அது என்ன அந்த வாழ்க்கை செலவுக்கு அதுக்கு என்ன செய்கிறது அதுகளையும் கருத்தில் கொண்டு உங்களோட பிள்ளைகளை தூக்கி விட்ட அவங்களுடைய அக்காவை தயவு செய்து கோவிக்காமல் இருக்கடா. உடனடியாக அவளோட ஃபோன் எடுத்து கதைச்சு அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் சந்தோஷத்தோட கொடுங்கோ. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுக்கு மேலே எனக்கு தெரியாது, உண்மை அவ்வளோதான் தெரியும். சரி உறவுகளை, நாங்கள் இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம். நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரகா மற்றும் அம்மா. நன்றி உறவுகள்.